இப்படி இருக்கிறீங்க, போயிட்டு வந்து இந்த உபதேசங்களை நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லி ஹஜ்ஜுக்கு முன்னாலே அவருக்கு நாம் உபதேசங்கள் செய்யப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ் செய்ய வர்றாங்க. வர்ற வழியில துல்குஃபைரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எஹராம் கட்டணும். அங்க எஹராம் கட்டும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தங்களுடைய உடைமைகளையும் அபூபக்கருடைய உடைமைகளையும் ஒரு பணியாளர்கிட்ட கொடுத்தாங்க. இதை பத்திரமா வச்சுக்கப்பா அப்படின்னு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஒட்டகத்துல அந்த சுமைகள் எல்லாம் சுமக்க வச்சுட்டு வெயிலுக்காக வேண்டி நிழலா போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, ஒட்டகம் அவிழ்ந்து அல்வா தானா போயிடுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் ஒரு சில பேர் சொல்றாங்க, உங்களுடைய உடைமைகளும் உங்க ரசூலுல்லாஹ்வுடைய உடைமைகளும் ஒட்டகம் இருக்குன்னு தனியா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் ஆடையில இருக்கிறாங்க, அபூபக்கர் இஹ்ராம் ஆடையில இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் நடந்துக்கிறத பார்த்துட்டு சொன்னாங்க, நேரா பண்ணாங்க அபூபக்கர் அந்த அடிமட்ட, உன்னை பார்த்துக்க சொல்லி தானே விட்டுட்டு போன, நீ ஏன் இப்படி அவுத்து விட்ட பொறுப்பு இல்லாம சொல்லி இஹ்ராம் ஆடையில இருக்கும் பொழுது பலாரும் கணக்கு அழைச்சிட்டாங்க. அபூபக்கர் அவங்க தன்னுடைய அடிமைய இஹ்ராம் ஆடையிலே அடிச்சுட்டாங்க. இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க, அபூபக்கரே இது தவறு அப்படின்னா. இஹ்ராம் ஆடையில இருக்கும் பொழுது ஒரு மூத்த சஹாபி தன்னுடைய பொருட்கள் எல்லாம் பொறுப்பா பார்த்துக்கலன்னு சொல்லி ஒரு சின்ன கோவப்பட்டதையே ரசூலுல்லாஹ் கண்டிச்சு, இது உங்களுக்கு அழகல்ல, ஒரு ஹாஜிக்கு அழகல்ல என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள் என்றால், ஒரு ஹஜ்ஜை முழுசா நிறைவேற்றிட்டு திரும்ப சமூகத்துல ஒரு மனிதனா வாழும் பொழுது அதை விட படுமோசமா ஒரு வாழ்ந்தாரா அவர் ஹஜ்ஜி செஞ்சதெல்லாம் பேருக்கும் ஊருக்காக வேண்டிதான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம் எல்லா இஸ்லாமிய முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் தயவு செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன உபதேசங்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி பேருரையாக நிகழ்த்தினார்களோ அதை கொஞ்சம் ஒரு மணி நேரம் கேட்டுட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா அந்த பயணத்துல பெரும் வெற்றியை தருவான். எந்த விஷயங்கள் எல்லாம் பேசினோமோ, எந்த விஷயங்கள் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.